அந்த கதை சொல்லவே ஒரு மாதிரி மனசுக்கு கவலையாக இருக்குது. நான் எங்களோட நல்லதம்மா வந்து இன்றைக்கு தான் எங்களோட வீட்டை வந்து சாப்பிட்ற நாள் கடைசி நாள். ஓ, இதுதான் இன்றைக்கு ஸ்பெஷல். அதாவது வந்து தக்காளி பழத்தெல்லாம் எல்லாரும் சாப்பிட்றாங்க. இது வந்து தக்காளி காய். உங்களோட சின்ன பிறகு போடுறோம் கடைசியில் உங்களுக்கு கிட்டியா பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம், பால் விட்டு அவிய வச்சிடலாம். தத்தி தவளும் தங்கச்சிமிழே கொஞ்சி பெருகும். அனைவருக்கும் வணக்கம். நான் கருப்பு ரோஜா. இன்றைய தினம் அங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பழம் மாதிரி எங்களோட கிச்சனுக்குள்ளா நிற்கிறோம். நம்ம ஏன் நிற்கிறோம்? சமையலுக்கு. ஓகே, அதாவது வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து சமைக்க போகிறோம். அதாவது எங்களோட நல்லதம்மா வந்து இன்றைக்கு தான் எங்களோட வீட்டை வந்து சாப்பிட்ற நாள் கடைசி நாள். கண்டிப்பாக அப்போ அம்மா அது இங்கிலீஷ். அப்போ அம்மாவுக்கு விரும்பி உங்களுக்கு என்ன விருப்பமானதை போய் வாங்கின்னு வந்து செய்யுங்கன்னு சொன்னாக்கா அம்மா எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு வந்திருக்கிறா. உண்மையாக அந்த கதை சொல்லவே ஒரு மாதிரி மனசுக்கு கவலையாக இருக்குது. அதான் நாளைய தினம் வேலைக்கு போயிடுவா, எல்லாத்தையும் வந்து நின்றுப்பா விட்ட நாளைய தினம் போயிடுவா. சரியான கவலையாக இருக்குது மனசுக்கு. சரி, எல்லாம் பார்ப்போம். ஓகே, இந்த தினம் அம்மா வந்து என்னென்ன நான் வாங்கின்னு வந்ததையும் பார்ப்போமே நான் கையோட. அதாவது வந்து நல்ல கீரை வாங்கியிருக்கிறா, அதாவது நல்ல பிஞ்சு கீரை. இந்த கீரை வந்து சில கீரை வந்து முத்தலாக இருக்குமா, இது வந்து நல்லா பிஞ்சு கீரை வந்து மசிக்கவும் நல்லா மசியும் டேஸ்டாகவும் இருக்கும். தெரியா இந்த கீரையை வாங்கிட்டு வந்தவா. அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு நிமிஷம். அப்போ வந்து இந்த கீரையை வந்து அம்மா வாங்கிட்டு வந்தேன். என்னடா நல்ல பிஞ்சு கீரை முளகு கீரை வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்குமா, மசிச்சு இரும்பு சத்து தம்பி வெங்காயம். ஓ, இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். அதாவது வந்து தக்காளி பழத்தெல்லாம் எல்லாரும் சாப்பிட்றாங்க. இது வந்து தக்காளி காய். அதாவது வந்து இதை வந்து மசிச்சு வெள்ளைக்காய் போட்டு வெள்ளைக்காய் வச்சா பருப்பு கூடி தோத்துரும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். என்னம்மா எனக்கு நல்ல விருப்பம். இந்த தக்காளி காய் வந்து எனக்கு வந்து யார் செய்து தந்தேன், நான் ஒரு நாளும் செய்யலாம். எனக்கு வந்து மூத்தக்கா செய்து தந்தவா. அப்போ அந்த இதுலேருந்து எனக்கு தக்காளி காய்னா நல்ல விருப்பம், நல்ல டேஸ்ட்டாக வைப்பான். அப்போ இன்றைக்கி வந்து தக்காளி காய் வெள்ளைக்கறி, அப்புறம் வந்து சாப்பிட்டு அப்புறம் பழம் போலியது அதுக்கு தான் மாறிக்கிறோமே. அப்படியே பார்த்தீங்கன்னா நீலக்கால் நண்டு. இந்த அம்மா அது ஃபேவரட். அம்மா அந்த ஃபேவரட் வந்து நீலக்கால் நண்டு. எனக்கு வந்து உண்மையாகவே நண்டு வரதுக்கு பையன் உசுரோட இருந்தால் கடிச்சு போடுமோன்றக்காகத்தான். ஆனால் இல்லை, இது உசுறு இல்லை, செத்து போட்டுருக்கு. இல்லை, நல்ல நண்டு நீலக்கால். இந்த நீலக்காலத்தான் நம்ம எல்லா இடம் தேடி திரிகிறோம். அதே மாதிரி நீலக்கால் நண்டு வாங்கிட்டு அந்த விலை உடி வெட்டியில் ஒழுங்காங்க அப்படியே இருக்கு விலை உடி பார்த்தீங்களும். அப்போ உடல் நண்டு இந்த நண்டு என்னம்மா நண்டு வாங்கி வச்சிருக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்களாண்டா நல்ல மீன். என்ன ஃபிஷ் குழம்புக்கு வந்து நல்ல கும்பலா மீன். எனக்கு பிடிச்ச மீன் முயல மீனும் அயல கும்பலா. அயலா கும்பலா நல்ல மீனும் வந்து வாங்கி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த மீனும் வந்து ரொம்ப பிடிக்கும். வேண்டாம், அது அச்சி போல மீன். ஐயோ, துடிக்குது ஆண்டவரே. இந்த இது நண்டு துடிக்குது. என்னண்டு இந்த பாருங்க துடிக்குது இந்த நண்டு. நான் மருந்து தூக்கி போட்டேன் சேத்தப்பா. ஓகே, இது வந்து இந்த காலோண்டு துடிச்சு இப்படி இப்படி ஆடிக்கொண்டிருக்கு. இந்த மீன் வந்து அம்மா ஏன் வாங்கினா பொழிக்கிறாரு. தூண்டில் நண்டு வழியா துடிக்கும். அப்ப மற்ற நண்டு துடிக்குது. இது வெலை நண்டല്ലോ. வெலை நண்டு தான் தூண்டில். அதான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? வெலை நண்டும் தூண்டில் நண்டும் உண்டோ? ஆமா, அந்த கால கையோரமா வச்சு பார்ப்போம். கொலையிட்டம்மா. ஓகே, அதை வந்து கொஞ்சம் முசிறு மெல்லும் கால் ஆடிக்கொண்டிருக்கோம். அப்போ அயல கும்பலா பொறிக்கிறாங்க. மட்ட வெள்ளை சோறும் போட்டிருக்கிறோம். தம்பிக்கு வந்து அதுக்குள்ள வந்து குத்தரிசி அவிஞ்சு கொண்டிருக்கேன் நம்ம. அப்போ இன்றைய தினம் வந்து இவ்வளோ தான் இன்றைய தினம் சாப்பாடு. அப்போ அது மட்டும் நம்ம இந்த வசந்த நாள் பழக்க வழக்கங்கள் அதுகள் பிடிச்சிருக்குது. அவள் சொல்லுவான்
சொல்லுறான் வசந்தன்னா எல்லாருடையும் அணுகி நடக்கிறவழியா இல்லை எங்களை மாதிரிய வாக்கு நல்லா பிடிச்சி போட்டான் சின்னக்காம கடைக்கு போறோம். உங்களோட சின்ன பிரிவுக்கு போறோம் கடைசியில் கிட்டியா பாருங்க. ஓகே, அப்போ இதே நம்ம வந்து எங்களோட ஜோயா அக்கா எங்களோட லண்டன் அக்கா ஒரு பாட்டு பாடாங்க. அழைத்த சந்தனம் அழகுங்குமம் ஓய் எத்தனை பாடங்கள் உங்களோட பாடலாம் முடிஞ்சுதான். ஒரு சந்தனம் வந்தவென்ன மானே அது என்ன வந்தது நான் பாடிக்கொண்டு வந்தேன். வேற பாட்டு இது நல்ல பாட்டெல்லாம் பண்ணுவோம். இதுலேயே அந்த பாட்டு என்ன சொன்ன எது கருப்புலையா அந்த என்ன பாட்டு நல்ல விஜயாந்தின பாட்டு அந்த விஜயாந்தன பாடல எல்லாம் விஜயாந்தின் அந்த இரவு அந்த அந்த காலத்துக்கு அம்மாள் அந்த ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்பானம் கேடுது ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காற்று போலாடுது கண்ணுக்கொரு வண்ண குயில் காலுக்கொரு காண குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா தத்தி தவளும் தங்கச்சிமிழே கொஞ்சி பெருகும் வண்ணச்சிமிழே தத்தித்திடும் தித்தித்திடும் நட்சத்திரம் அம்மாடி நீதான் இல்லாத வாழ்வு மண்மேளமோடும் வாழ்ந்தாக வேண்டும் பாபா கண்ணே ராசா காணாத நெஞ்சு காட்டாடி போலாடு. உண்மைக்கும் ஒரு அருமையான உண்மைக்கும் ஒரு அருமையான பாடலை எங்களுடைய கருப்பு ரோஜா எங்களுக்காக தந்தமைக்கு அவங்களுக்கு ஒரு நன்றிகளை கூறிக்கொள்வோம். பார்த்தீங்களா நீங்கள் விஜயகாந்த் வந்து இரவு நேரம் பாடுற பாட்டுன்னொடனே எனக்கு என்ன அந்த பாட்டு ஞாபகம் வந்தாண்டு. அப்போ உண்மையாக இவ்வளோ நாளும் நீங்கள் தானே எல்லாருக்காகவும் பாட்டு பாடினீங்க. இப்போ அணு உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போகுது. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே அழைக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே தந்தை முகன் தாய் மூலம் கண்டறிவேமே பெற்ற தாய் மூலம் அம்மா நீங்க பாடலே பாடிக்கொண்டு நீங்க கருப்பு நிலா நான் இன்னொரு நாளை பாடுறேன் நான் கண்டிப்பா உங்களுக்காக. சரி, ஓகே. இன்றைய தினம் இவ்வளவு தான் சமையல். அடுத்த கட்டம் வந்து சமைக்க எல்லாம் ஓகே. இப்போ சமையல் வந்து தடவுடா நடந்து கொண்டு இருக்குது. கடைக்கு போயிட்டு வர்ற கேப்பில் வெள்ளைக்கறிகள் எல்லாம் முடிஞ்சுது. அம்மா தான் இன்றைக்குமே அம்மா தான் வந்த நாள்லேருந்து சமையல். அம்மா இன்றைக்கு ஒரு தக்காளிக்காய் கடையில் வேண்டினவா பச்சை தக்காளிக்காய். அதில் என்னம்மா காய்ச்ச பறிய என்ன கறி? அது பால் கறி. என்ன அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெந்தயம் பால் விட்டு அவிய வச்சுட்டீங்கள. கடைக்கு போயிட்டு வந்த கேப்புக்கு எவ்வளவு நடந்துருக்கு பாவம். அவிஞ்சிட்டு போலேங்க ஒரு சொட்டு நேரம் விட்டோம்டா. இல்லாட்டி இல்லை நான் நசுட்டி போட்டு எடுக்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. அவிஞ்சிட்டுதான் நான் கொஞ்சம் மசிக்கணும். ஒரு நாளுமே அந்த கறி சாப்பிட்டது இல்லையா? நான் அங்கேயே தக்காளிக்காய் கண்டா வேண்டுவேன்.
நீங்கள் பேசாமல் ஒரு 15 நாள் வந்து டிக்கெட்டோ ஓ லீவு வந்ததை கொஞ்சம் டிக்கெட்டை மாற்றிருக்கலாம். மசிச்சு போட்டு இன்றைக்கு தான் கடைசி சமையல் விட்ட நீங்கள். சரி முதலாம் பால் விடுறேன். சரியா முதலாம் பால் நம்புறது ஓ முதல் 2ஆம் கப்பி பால் 2ஆம் பால் அவிய விட்டது பாருங்க. பார்த்துட்டு அதுவும் ஒரு பிரட்டல் பார்க்கறது. ஓ பிரட்டல் பார்க்கறது தான் தண்ணியாக இருக்கா கத்தரிக்காய் கறி மாதிரி அதுதான் வேணும் பார்க்க அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் போட்டு சொட்டு மஞ்சள் போட்டோன்னா நீங்கள் வீங்க சரி. நீங்கள் சமைக்க சமையல் எல்லாத்தையும் பார்க்க சரியான ஈஸி மாதிரி கிடக்கு. சமையல் ஈஸி தானே? ஆனால் சமையல் ஈஸி தானா? கஷ்டம் இல்லையா? பாருங்க நான் நீ உங்களை இருத்தி போட்டு நான் சமைச்சதெல்லாம் குழந்தை எங்கேயா வந்தீங்க? ஆரட்டியா வந்தீங்க? அது என்னன்னு சொல்ல ரத்தத்திலேயே ஊறினு சொல்லி விஷயங்கள். அதான் எனக்கு மறதி உங்களுக்கு சொல்ற மறதியோட பக்கத்தால இவர் போனையை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னை வடிவா காடட்டான்னு சொல்றாரு. இந்த காட்சியே முடிஞ்சிட்டு சுட சுட தக்காளி பழ பால் கறி ரெடி ஆயிட்டு. ஓகே அடுத்தது கறியை வைக்கிறதுல வாங்க. சரியா இனி அடுத்தது கறி. ஓ நண்டு கறி மீனையும் பார்க்க நல்லா தான் இருக்கு. அம்மா மீன் பட்டேக்க சின்ன நான் வெட்டக்கூடாதா? அங்க சொன்னவா ஏன் பொரிக்கிறக்கா? பொரிக்கிறதுக்கா? கீரைக்கறி கடைஞ்சி வச்சிருக்கிறா சொதி. அம்மா சொதி ஒவ்வொரு நாளும் வைப்பீங்களே? ஓகே அப்போ நாங்கள் இன்னைக்கு கறியில் காய்ச்சுவோம். இருக்கு வதக்க போறேன். இன்றைக்கு அது வறுத்து போட்டோன்னா இன்றைக்கு வறுக்காமல் அது வதக்க போறேன். நண்டு கறி வித்தியாசம் வதக்க போறேன். எல்லாமே வித்தியாசமாக தான் எனக்கு. அதுதான் நாங்கள் மட்டும்தான் ஒரே மாதிரி செய்வோம். என்ன போடுறீங்க? கடுகு பெருஞ்சீரகம். கடுகு பெருஞ்சீரகம். அடுத்தது கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் இதுல வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை உள்ளி எல்லாம் பட்டி வச்சுக்கலாம். உதுக்கு விளங்குதான் தாளிக்கிறீங்களே வதக்குறீங்க. பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் எல்லாரும் பட்டி தான் போடுறது. இல்லாம கையால் இடிச்சு போடுறோம். அரைக்க போடுறேன். அரைக்க போறீங்கல்ல? ஆமா உதயம் மிக்சியில் அடிக்க போறாவா? நாங்கள் இந்த வீடியோ எடுத்து போட்டால் தான் நாங்கள் மறக்காம திரும்ப நல்லா அங்கே நெல் சாப்பிடணும். நதியில் பண்ணோம். ஓகே தம்பிக்கும் அம்மா சாப்பாடு வந்து ரெடி செய்து வச்சுருக்கேன். எல்லாம் போது நாங்கள் அடுத்த அடுப்பு போட்டாச்சு. ஒரு அக்காவோட அடிச்சு கதை கொண்டு அக்கா விட்டே விட்டே போட மாட்டேருந்தாங்க.
பிரியிற அளவுக்கு இருந்து எனக்கு உடம்பு சொல்ல வேண்டியதான். அதுக்காக இன்றைக்கு நண்டு கறியோ, அந்த சட்டிக்காக நண்டு கறியோ. சி சரி இங்கால நண்டு வளர்க்குறதுக்கு எண்ணெய் வைக்கிறேன். சரியா? அதுக்கு சொட்டு கடுகு பெருஞ்சீரகம், கடுகு பெருஞ்சீரகம், ரம்பா, உர்வசி, கருவேப்பிலை, தேங்காய். 2 கையுங்கிற அந்த வேலை செய்தா? 2 கையில் செய்யணும். ஓகே, அது ஓப்பனை போடுவேன். நண்டு போட போகிறேன். சாப்பிட்டானே ஓகே சாப்பிட்றேன். நான் பயந்தனால பச்சை மிளகாயெல்லாம் போட்டு இல்லை சாப்பிட்றேன். அப்போ அதான் பயந்தேன். ஓகேயா? இது ஓகேயா? ரைட். இது இனி நாங்கள் மிக்சியில் அடிக்கணும் வேணே. இப்போ இது மிக்சியில் அடிக்க போதும். நான் சமைக்க வந்தால் இதுவும் ஏனென்றால் இப்படித்தான் செய்வேன். அரைச்சி போட்டு ரவை கேக்கில் தூள் வரைக்கினாலே அந்த விரும்புகிறாங்க. அவரும் விரும்புகிறாரோ? ஆனால் வேலைக்கு காய்ச்சி சமையல் எல்லாம் முடிஞ்சிருமே நீங்கள் சமைக்கிற வேகத்தை பார்த்தா. நான் 5 வேணும். ஆ, அது ஒரு பழக்கம் தானே அம்மா. தண்ணி விட்டு பார்த்தது என்ன? ஓ, தண்ணி விட்டு பார்த்து. சார் அங்கால அந்த கேப்புக்கு மீனும் போட்டா பொரிக்கிறதுக்கா? இந்த மீனும் போட்டாச்சு. இந்த மீன் பொரியல், நண்டு வதக்கல், உளுமடிச்சு எடுத்தாச்சு. அந்த நண்டு கறிக்கு என்ன கொஞ்சம் அடிக்கணுமோ? கொஞ்சம் அடித்தானே இல்லை.
வதக்கின சாமான விட போகிறேன். நாங்கள் எல்லாம் வதக்கி காய்ச்சுவோம். இங்கே வதக்கி அரைச்சி காய்ச்சினா நண்டு பிரட்டல். வதச்சி அரைச்சி காய்ச்சினா நண்டு பிரட்டல். வேறு எதுவும் போடணுமோ? இல்லை, ஒன்றும் போடுறேன். உப்பு மட்டும், உப்பும் ரக்கையில் பேசிக்கையும் கூட செய்யும். ஓகே, வந்து சமையல் எல்லாம் நல்ல வடிவாக முடிச்சுது. காட்டுட்டேன் சமையல் எல்லாத்தையும். இந்த பாருங்கோ. ஓ, நண்டு பிரட்டல். அப்புறம் வந்து நண்டு பிரட்டல். அப்புறம் வந்து என்ன பேர் இது? மீன் சோதி. அப்புறம் வந்து இது என்ன இது? கீரை கடையலுக்கு புளி விட்டுருக்குறாம்மா. தேசி புளியா கிண்டி விட்டு மாட்டான். மண் சட்டியில் கீரை காய்ச்சல டேஸ்ட். எல்லாமே மண் சட்டியில் செய்கிறா நல்லா டேஸ்ட் உண்மையாக. அப்புறம் வந்து இது என்னன்னு பார்ப்போம். இது என்ன? தக்காளிக்காய் வெள்ளைக்கறி. தக்காளிக்காய் என்ன பம்பரண்டா விரைக்கெல்லாம் சாப்பிட்டு போட்டு பழம் சாப்பிடணும். ஒரு பழம் தாங்க கலத்தியா பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடணும். அப்படியே பார்த்தீங்களா? மீன் பொரியல் இந்த டிஷ்ஷில் அப்படி எங்களோட ரோசாக்கா டிஷ் கழுவ வந்துட்டா. கழுவிட்டு தான் கொண்டு வர சாப்பாடு கொடுக்குற அம்மாவுக்கு. ஓகே, இன்றைய தினம் வந்து அம்மா வந்து அசத்தலான நண்டு கறி வச்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஓகே, இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்மா சொல்லி தந்த முறையில நீங்களும் வந்து நண்டு கறியை செய்து பார்த்துட்டு அப்படி இருக்கணும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம். பாய்.